بسم الله الرحمن الرحيم. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கீங்களா? எல்லாம் சேர்ந்து சூப்பர்னு சொல்லலாமா? ஓகே. நான் 1 2 3 சொன்ன பின்னால் எல்லாரும் சூப்பர்னு சொல்லலாம், ரைட்? 1 2 3. சத்தம் கம்மி, இன்னும் கொஞ்சம். 1 2 3. ஓகே. இப்போ நான் பார்க்கலாம், லேடிஸ் பக்கம் சவுண்ட் போடுதா, ஜென்ஸ் பக்கம் சவுண்ட் போடுதான்னு பார்க்கலாம், ரைட்டா? முதலாவது லேடிஸ் ரெடியா இருக்கா? 1 2 3. ஓகே, ஜென்ஸ் சைடா? 1 2 3. லேடிஸ் தோத்துட்டீங்க. திரும்ப ஒரு சான்ஸ் தரேன் உங்களுக்கு. 1 2 3. சவுண்ட் இன்னும் கம்மியாகுது. ஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஜென்ஸ் ரெடியா? ஓகே, 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் லேடிஸ் திரும்ப ரெடியா? சவுண்ட் நல்லா வரணுமா? 1 2 3. ஓகே, இப்போ எல்லாரும் கொஞ்சம் எலிமினிக்கலாமா? அப்படி எலிமி. அது குழந்தைகளோட கஷ்டமா இருக்கிறாங்க, எலும்ப தேவையில்லை. எலும்ப முடியுமானாலும் எலும்புங்க. இப்போ இன்னொரு ஆக்டிவிட்டி என்னன்னா, பொதுவா எல்லோருக்கும் தேவையான 2 பண்புகள், பொறுமை, வீரம். நல்லமா இல்லையா? பொறுமை என்று நான் சொன்னால் உட்காரணும், வீரம் என்று சொன்னால் எலும்பி நிற்கணும். சரியா? ரெடியா இருங்க. பொறுமை, வீரம், பொறுமை, பொறுமை. பொறுமைக்கு எழுதுறீங்க, வீரத்தான் எழுதணும், ரைட்? வீரம், வீரம். உட்காரப்படாது. பொறுமை, வீரம், பொறுமை, வீரம், பொறுமை, வீரம். ஓகே, இப்போ அப்படியே வலது பக்கத்தை திரும்புங்க. ரைட். உங்களோட முன்னால் இருக்கிறவர்கிட்ட முதுகுக்கு 2 தட்டு, லைட்டா 2 தட்டு முன்னால் இருக்கிறவருக்கு. அதே டான் அவருக்கும் கிடைக்கும், பயப்படவாங்க. சரியா? ஹெவியா தட்டுனா ஹெவியா கிடைக்கும், மெல்ல தட்டுனா மெல்ல கிடைக்கும். ஓகே, தட்டிட்டீங்களா? இப்போ அதே ஆப்போசிட் டிரெக்ஷன் எடுத்து பார்க்கணும். 2 தட்டு. ரைட். ஓகே, இப்போ உட்காரலாம். அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு, குழந்தைகள் இருப்பீங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாருக்கும் ஓப்பன். என்னன்னு சொன்னால், பழமொழிகள், திருக்குறள் சொல்லிட்டு போகலாம். இங்கே வந்து முன்னால் வந்து குழந்தைகள் வரலாம், பெண்களுக்கு அங்கே மைக் கிடைக்கும், முன்னால் வந்து பேசலாம், ஆண்கள் ஸ்டேஜுக்கு வந்து பேசலாம். இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. பழமொழிகள், திருக்குறள், கவிதை சொல்லக்கூடியவங்க இருந்தால் முன் வரலாம், குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் முன் அனுப்பலாம். டாக்டர் நாகராஜன் இருக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் ஏதாவது ஒன்று. லசா தமிழ் சங்கத்தில் முக்கியமான பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி. ஸோ ரெடியாக இருந்தால் முன்ன வரலாம். டாக்டர் நாகராஜன், டாக்டர் பரமசிவம், யாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? குழந்தைகள்? எஸ். அன்புடைமை ஆண்ட குடிப்பிறத்தல், இவ்விரண்டும் அன்புடைமை என்றும் வழக்கு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார், அன்பு பாராட்டும் உலகு. ஓகே, தொடர்ந்து யாராவது குழந்தைகள் இருக்கிறீங்களா? பெரியவங்க? எஸ். ஏதாவது ஒரு நல்ல கருத்து கூட சொல்லிட்டு போகலாம். யார் வரீங்களா முன்னால? எஸ், கம். என் பெயர் ரஷ்மிதா. இன்று நான் திருக்குறள் சொல்லப் போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தீயினால் சுற்றப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இன்னா செய்தாரை ஒரு
ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நன்றி, வணக்கம். நம்ம அல்-அஹ்ஸா தமிழ் சங்கத்தில் ஃபவுண்டர், அதே நேரம் ஆக்டிவ் மெம்பராக இருக்கக்கூடிய டாக்டர் நாகராஜன் அவர்கள் முன்னால் வராங்க. அவர்களை அன்போடு வரவேற்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் மதிய வணக்கம். நல்லா சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ரொம்ப ஒரு லெஸ் தென் 2 minutes நான் பேசிட்டு போயிடுறேன், கவலைப்படாதீங்க. என் பேர் நாகராஜன், அல்-அஹ்ஸா தமிழ் சங்கம் அல்-அஹ்ஸாவில் நான் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக எங்களுடைய அல்-அஹ்ஸா தமிழ் சங்கம் நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். போன ஃபங்க்ஷன் கூட நம்ம தமிழ் மக்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சரி, ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். இங்கே மேக்ஸிமம் நம்ம எல்லாம் வந்து 40+, அதாவது 40+ இருப்பாங்க, ரொம்ப பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 40 கொஞ்சம் கை தூங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க, வெரி குட், ரொம்ப பேர் இருக்கிறீங்க. இந்த 40 வயசுக்காரங்களை ஒரு சிம்பிளாக ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து சாண்ட்விச் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. சென்டரில் வந்து மீட் இருக்கும், சிக்கன் பீஸோ பீஃபோ இல்லை வெஜிடபிளோ ஃபிஷ்ஷோ ஏதோ இருக்கும். மேலே 2 பண்ணு இருக்கும், இல்லை 2 பிரெட்டு வச்சுருப்பாங்க. சாண்ட்விச் லைஃப் அப்படின்னா என்ன அப்படி அர்த்தம்னா, 40 வயசை கடந்தவங்க உங்களுக்கு வந்து குழந்தைகள் அதிகமாக இருக்கலாம், ஸ்கூல் படிக்கலாம், அவங்களுக்கு மேரேஜ் ஏஜில் இருக்கலாம், +2 முடிச்சிருக்கலாம், அடுத்து காலேஜ் சேர்க்கக்கூடிய ஏஜில் இருக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அம்மா வந்து அப்பா வந்து 50-60 வயசை தாண்டினவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகியும் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுடைய ஒவ்வொரு ஆர்கன், அதாவது உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து பழுதுன்னு சொல்லலாம், செயல்பட வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தலாம், ஏன்னா வயசாகுது இல்லைங்களா? அதனால இதை வந்து சாண்ட்விச் லைஃப்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸுங்க நீங்கள் எவ்வளவு சப்போர்ட்டிவாக, அன்பாக, ஆறுதலாக பார்த்துக்கிற முடியுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துங்க. இந்த தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம நினைப்போம், ஓகே நம்ம அவங்களாம் போனதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ நம்ம கையில் காசு தான் பார்த்துருந்துருப்போமோ, நம்ம பக்கத்தில் இருந்து தான் பார்த்துருந்துருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் அவங்க கூட எங்கே போனாலும் நீங்களும் சரி இல்லை உங்கள் ஒய்ஃபானாலும் சரி அனுப்பி வைங்க. தனியாக மட்டும் உங்கள் பெண் குழந்தைங்களை அனுப்பாதீங்க நான் சொல்லி ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, அடுத்ததாக என்ன சொல்ல போகிறீங்க? என் பேர் சந்திகா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமுதல் உனக்கே உனக்கு. வேறு யாரும் இருக்கிறீங்களா? குழந்தைகள் முன்னவர பழமொழிகள், திருக்குறள், கவிதை, அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாதவங்க கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. வாலண்டியர்ஸ் நிற்கிறாங்க, அவங்க கையில் கொடுக்கலாம். வாங்க. என் பெயர் ராணி. நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உடனே உள்ளது. நட்டதனால் ஆய பயனும் ஒரு வாழாது நட்டால் உடல் எழும். அலதிசை ஏற்றான் வாழத்து சேர்த்தால் இளதிசை நீட்டு வாழ்வான். ஏற்றுதல் வேண்டாமே இல்லாதடி சேர்த்தாது யாரும் வேண்டுமே இல்லை. இருள் சேர் இருப்பினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரித்தார் மாட்டு. ஒளியின் பொறியில் குணமினவை என் குணத்தான் தாளே வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் இதுவார் இருந்தால் இறைவர் அடி சேராதா. அதே மாதிரி இப்போ பெரியவர்களுக்கு ஒரு நகைச்சுவை சம்பவம், கதைகள் ஏதாவது ஷேர் பண்ண விருப்பம் பண்ணாலும் முன்னால் வந்து சொல்லிடுவாங்க. வணக்கம், என் பேரு ஜிஸ்வன். இன்னைக்கு நான் குத்து பேடு பத்தி சொல்ல போறேன். யாரோ அழிக்க கூடாது, அது குத்து. அப்புறம் அது ஆப்போசிட் சொல்ல அடிக்கிறது பேடு.
உட்கார்ந்து கொள்ளலாம். முன்னால் சீட் இருக்குது. ஆர்வமானவர்கள் முன்னால் வரலாம், கொஞ்சம் முன்னே வரலாம். ஹாய் காய்ஸ், நான் வந்து சாய் ரக்ஷன். இப்போ நான் வந்து ஒரு கவிதை சொல்ல போகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கற்றார் முன் கல்வி 2040 கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிதே, எத்துணை ஆற்றும் இனவாது தானிதல் எத்துணையும் ஆற்று இனிது. தேங்க்யூ. ஓகே, அடுத்து. ஹாய், என் பேர் அக்ஷய். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். என்பில்லாதவன் வெயில் போல, அன்பில்லாதவன் அறம். தேங்க்யூ. ஓகே, ஜென்ஸ்ல யாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? எதுவும் செய்யறதுக்கு பேசுறதுக்கு இல்லை? ஓகே, எஸ் கம் வரீங்களா? யார் வாரீங்களா? பண்ணாலும் லேடிஸ் அங்கே செய்யலாம், மேக்காக பண்ணுறது. பிள்ளைகளாக இருந்தால் பண்ணுவாங்க. எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் நோக்கத்தில் நானும் இல்லை. நெக்ஸ்ட் யாரும் இருக்கிறீங்களா? கழுத்துக்கு கழுத்துங்கிற வரும் இந்த பக்கம் தான். சவுண்ட் மட்டும் கூட வந்தது, அதே மாதிரி கழுத்துக்கள் வரணும். யாரும் இருக்கிறீங்களா? எஸ். Good afternoon. Good afternoon. Yeah, சாப்பிட்ருப்பீங்க, ஃபுல்லாக இருப்பீங்க. Actually, I came here with my friend Mr. Irfan. Vice versa, I am good in both languages, Tamil and English. So, I want to Irfanuக்காக ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிச்ச ஒரு கவிதை. நான் அண்ணன் தம்பிகளுடன் பிறக்கவில்லை, என் தாய்க்கு கடைசி பையன், எனக்கோ அக்காக்கள் 3. தெரியாத தேசம், தெரியாத மொழி, தெரியாத இடம். நான் ஒரு பன்முக திறமையாளர். அதாவது தொடங்கியது மாணவனாய், பிறகு ஆசிரியராய், அதற்கு பிறகு துணை முதல்வராய். கொரோனா வந்தது, என் வாழ்வில் மீண்டும் ஒரு சுழியம். சுழியம் என்றால் பூஜ்ஜியம். எதுவுமே தெரியாது. இங்கு இந்த மண்ணிற்கு வந்தேன். அண்ணனுக்கு அண்ணனாக இருந்தவன் அவன்தான், அப்பாவுக்கு அப்பாவாக இருந்தது அவன்தான், நண்பனுக்கு நண்பனாக இருந்ததும் அவன்தான். இறுதி வரை உன்னோடு பயணிப்பனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடன் பயணிக்கும் அந்த நொடி எனக்கு இறுதி நொடியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி இர்ஃபான். தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரும் இருக்கிறீங்களா? ஏதாவது சொல்ல விருப்பம்? சகோதரர் இர்ஃபான் கை தூக்கலாமா? இர்ஃபான் பின்னால் இருக்கிற ஸ்பீக்கர் பக்கத்தில் இருக்கிறவர். ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன். யாருக்காவது கடைசியாக யாருக்காவது ஷேர் பண்ணணுமா? எஸ். வணக்கம். நான் இப்போ ஒரு திருக்குறள் கூற போகிறேன். கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு பொருள். அகரமுள்ள எழுத்தெல்லாம் ஆடி பகவன் உரத்தை உலக. ஓகே, ரைட். வேறு யாரும்? 1 மினிட் இருக்குது, 2 மணி வரைக்கும் டைம் இருக்குது. கடைசி ஆப்ஷன். எப்படி சாப்பிட்டுட்டு வரப்போல யோசிச்சுட்டு வந்துருப்பீங்க. ஏன்னா என்ன பேச போறாங்களோ தெரியாது. தூங்குற நேரம், எத்தனை பேருக்கு தூங்குற நேரம் டைம்? பழமையா ஃப்ரைடேனா லஞ்சுக்கு பின்னால தூக்கம் தான் சொல்றவங்க இருக்கிறாங்க. 50% தான் இருக்குது. 50% மேல தூங்குறது இல்லை. கம்பெனி போறவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்காது. பொதுவாக கம்பெனி சேவை பண்றாங்க.
you. ஓகே, கடைசி பங்கு பற்றக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சியில். My name is Tapasya. Let's India is my country and all Indians are my brothers and sisters. I love my country and my ground of its rich and very healthy. I shall always strive to be worthy of it. I shall give respect to my parents, teachers, classmates and all elders and treat everyone with courtesy. To my parents and my pledge, my devotion. Jai Hind. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வேறு யாரும் இருக்கிறீங்களா? கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்கிறாங்க. கடைசி ஒரு வாய்ப்பு. யாரும் ரெடியாக இருந்து வர முடியலைன்னு கவலை வேணாம். உங்களுக்கான சந்தர்ப்பம், வாய்ப்பு பாருங்களா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முரளி. நான் 94 படித்தேன். 94 10 படிக்கும்போது ஒரு பொருள் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கணும். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூண்டை. பொருள்: உண்ணும் உயிர்களுக்கு தூய உணவுப் பொருட்களை உருவாக்கி தருவதில் பொருளாகும். தேங்க்யூ. ரைட், ஓகே, ரைட். இப்போ அடுத்ததாக நாம் ஒரு 2 விளையாட்டுகள் செய்வோம். இந்த 2 விளையாட்டுகளுக்கும் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கு பின்னால் நம்ம முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகலாம். நாங்கள் ஆரம்பத்தில் 2 வார்த்தைகள் படித்தோம் ஆக்ஷனோட. என்ன வார்த்தைகள்? முதலாவது வார்த்தை என்ன? பொறுமை. 2வது ரைட், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? பொறுமை, வீரம். ரைட். இப்போ நாங்கள் செய்யக்கூடிய கேம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விளையாட்டு தான். ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன். தெரியுமா? தெரியுதா எல்லாருக்கும்? எஸ். அந்த ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் விளையாட்டில் இருக்கிற பெனிஃபிட் என்னது? எக்ஸசைஸ். வேற என்ன? ஹேண்ட் பவர். ஓகே, வேற? கன்சன்ட்ரேஷன். மெயின் கன்சன்ட்ரேஷன். அந்த கேம்ல எதிர்பார்க்கறது வந்து கன்சன்ட்ரேஷன். பொதுவாக பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் பேசிக்கொள்வாங்க கவனமாக இருக்கணும். இது கவனம் என்பது ஒரு திறமை. அந்த திறமையை மதிப்பிடுவதற்கான ஒரு விளையாட்டு தான் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன். அந்த விளையாட்டு என்னன்னு சொன்னால், ஹேண்ட்ஸ் அப் சொன்னால் 2 கையையும் தூக்கணும், ஹேண்ட்ஸ் டவுன் சொன்னால் 2 கையையும் விடணும். இந்த 2 வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தைக்கும் கட்டுப்படக்கூடாது. உதாரணமாக அப் என்று சொல்லி நீங்கள் கையை தூக்கிட்டால் நீங்கள் அவுட். சரியா? வேற எந்த மொழியில பேசினாலும் கட்டுப்பாடு தேவையில்லை. இந்த 2 வார்த்தைகள், ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் அப் சொன்னா என்ன செய்யணும்? எல்லாம் கையை தூக்குங்க. ரைட். ஹேண்ட்ஸ் அப் சொன்னா கையை தூக்கணும், ஹேண்ட்ஸ் டவுன் கையை விடணும். இந்த கேம்ல இன்னொரு ஆக்டிவிட்டி, இன்னொரு இது இருக்குது. என்னன்னா, உண்மையா நடக்கணும், உண்மையையும் ப்ராக்டிஸ் பண்ண போகணும். அவுட் ஆகிறாங்க அப்படியே உட்காந்துடணும், பொய்க்கெல்லாம் நிற்கப்படாது. சரியா? ஓகே. இப்போ எல்லாரும் எலிமினிக்கலங்க. இந்த கேம்ல கலந்து கொள்ள விருப்பமானர்கள் எல்லாம் எலிமினிக்கலாம். லேடிஸ் சைடில் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் பாருங்க, அவுட் ஆகிறாங்க உட்கார வைங்க. ரைட். அப்படியா? இந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்கு தான் இது உண்மையிலே. ரைட், ஓகே, ரைட், ரெடி. முதல்ல சாம்பிள் ரவுண்ட். ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப் டவுன். யார் யாராலும் கை விட்டீங்களோ அவங்க எல்லாம் அவுட். என்னடா ஹேண்ட்ஸ் டவுன் சொல்லல, ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் 2 வார்த்தை மாத்திரம் கட்டுப்படணும். ரைட். அது சாம்பிள் ரவுண்ட் சொல்லிட்டேன், அதனால எல்லாரும் வரலாம். பெரும்பாலும் மிஸ்டேக் விடுவீங்கன்னு தான் நான் சொன்னது. திரும்ப வரலாம், எல்லாரும் ஒரு வாய்ப்பு. இனிமேல் அவுட் ஆகிறார்கள் உட்காந்துடலாம், அவுட் ஆகிறார்கள் உட்காந்துருங்க. ஓகே, ரெடி? எல்லாம் ரெடியா? ஓகே. அப். கையை தூக்குறாக்கள் எல்லாம் அவுட். நான் ஹேண்ட்ஸ் அப் சொல்லல, அப்படி உட்காந்துருங்க. கையை தூக்குறாக்கள் உட்காந்துருங்க. பக்கத்தில் யாரும் உட்காராட்டி உட்கார வைங்க, எல்லாரும் காட்டி கொடுங்க. பக்கத்தில் இருக்க பொய் சொல்றாரு, உடனே சொல்லுங்க இவர் பொய் சொல்றாரு. ரைட். உண்மையா நடந்து கொள்ளுங்க. அவுட் ஆகிறார்கள் உட்காந்துருங்க. ரெடி? ரெடி? எல்லாம் ரெடி? ஓகே. அப். கை தூக்குறாக்கள் உட்காருங்க. அவுட். ரைட். நான் இன்னும் ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லல. ஓகே, ரெடி? ஹேண்ட்ஸ் அப் டவுன்
கையை விட்டாக்கல் அவுட் உட்காந்துருங்க. ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், அப். கை தூக்குனாக்கல் உட்காந்துருங்க. டவுன், ஹேண்ட்ஸ் டவுன். கை தூக்குனாக்கல் அவுட், அப். தூக்குனாக்கல் அவுட், ஹேண்ட்ஸ் அப், டவுன். உட்காந்துருங்க. ஹேண்ட்ஸ் அப், டவுன். டவுன் தான் சொன்ன அவுட் அவுட் எல்லாம். ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன், அப், அவுட். ஹேண்ட்ஸ் அப், டவுன். ஹேண்ட்ஸ் டவுன், அப், அவுட். பிள்ளைகள் அவுட் ஆன உட்காந்துருங்க. ஹேண்ட்ஸ் டவுன், அப். ரெடியா? எல்லாம் ரெடி தானே? ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன், அப், ஹேண்ட்ஸ் அப், டவுன், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் டவுன். ரைட், தூக்குறாங்க உட்காந்துருங்க. அவுட், அவுட். ஓகே, அப், ஹேண்ட்ஸ் அப், டவுன். அவுட் ஆனா நடுவில் கை அரைவாசி போனால் அவுட், அரைவாசி போனால் அவுட். உட்காந்துருங்க. நடுவில் இருக்கிற உட்காந்துருங்க. நீங்க உட்காந்துருங்க. நைஸ். சொல்ல காட்டி இருக்க வேணாம். சிலர் உட்காராங்க இல்லை. ஓகே, ரெடி. பக்கத்தில் இருக்கிறவங்க உட்கார வச்சிருங்க. அவுட் ஆகிட்டு. ஓகே, ரெடி. ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். ஓகே, அவுட், அவுட், டவுன். ஓகே, அவுட். கை கீழே விட்டாங்க அவுட். ஹேண்ட்ஸ் அப். கை அரைவாசி ஆடுனாலும் அவுட்டா? சில பேர் டான்ஸ் ஆடலாம் எப்படி இருந்து. சரியா? ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன், அப், ஹேண்ட்ஸ் அப், டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப், டவுன், டவுன், ஹேண்ட்ஸ் டவுன். அவுட் ஆனாலும் கொஞ்சம் உட்காந்துருங்க. ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். ஓகே, அவுட் ஆனாலும் உட்காந்துருங்க. உட்காந்துருங்க. ரைட், அவுட் ஆனாலும் உட்காந்துருங்க. கை விட்டாங்க. ஓகே, டவுன். இப்போ எல்லாம் ஓகே தானே? எல்லாரும் கை விடுங்க. இப்போ கை விடுங்க. அப்படி கை விட்டாக்கல அவுட், கை விட்டாக்கல அவுட். ஓகே, ரைட். ஹேண்ட்ஸ் டவுனுக்கு மாத்திரம் தான் கட்டுப்படணும். ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், அப், ஹேண்ட்ஸ் அப், டவுன். அவுட் ஆயிருங்க. ரைட். இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க ஜென்ட்ஸ். லேடிஸ் அங்கே கொஞ்சம் முன்ன வாங்க. ஜென்ட்ஸ் எல்லாம் கீழே வாங்க. முன்னால லைனில் வந்து இல்லைங்க. கடைசி இருக்கிறாங்க மட்டும் இந்த லைன் இருப்பாங்க. இப்படி ஒரு லைன். இல்லை இல்லை, கை ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஹேண்ட்ஸ் டவுன். இங்கே வாங்க. இப்படி ஒரு லைன் ஒன்று பண்ணுங்க. இப்படி ஒரு லைன். இப்போ கன்சன்ட்ரேஷன் கேம்ல இதுவரைக்கும் வெற்றி பெற்று வந்தவங்க இப்படி லைன் பண்ணுங்க. இது ஒரு லைன், நைஸ் லைன். குழந்தைகள் இல்லை, குழந்தைகளுக்கு அனுப்பிடுங்க. கருப்பால் அவுட்டு. லைன், ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வாங்க. லைன் இப்படி வாங்க. முன்ன வாங்க, முன்ன வாங்க. இப்படி வாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. பின்னால் நிற்க வேணும். ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன். இப்படி கம்பல் வாங்க. கம்பல் ஒரு லைன்ல நில்லுங்க. ஒரு லைன், ஒரு லைன், ஒரு லைன், ஒரு லைன் முன்ன வாங்க. அப்படி பின்னால் நிற்க வேணும். செகண்ட் லைன் வேணும். ஃபர்ஸ்ட் லைன். டபுள் லைன் ஆகானா? ஒன் லைன், ஒன் லைன், ஒன் லைன். ஓகே, ஒரு லைன், ஒரு லைன் இல்லை. ஓகே, ரெடியா? ஹசார் டீமில் இருக்கிறீங்க. ரைட். ஓகே, அந்த செகண்ட் லைன்ல நிற்க வேணாம். ஒரு லைன்ல வாங்க. முன்ன வாங்க. இடம் இருக்குது. இங்கே பின்னால நிற்க வேணாம். முன்ன வாங்க. இப்படியும் நீங்கள் வாங்க. சைடாக கொஞ்சம் சைடாக, சைடாக, சைடாக. ரைட். ஓகே, சைடாக இருங்க. ரெட் ஷர்ட் முன்ன வரணும். அந்த இதாக இல்லைங்க. ரைட். பின்னால் இருந்தால் கையை விட்டால் விலங்காங்க இருக்கு. ஓகே, ரெடியா? அந்த குழந்தைகள் அப்படி அனுப்பணும். அவுட்டாக அனுப்பணும். அவுட்டாக அனுப்பணும். ஓகே, அவுட்டாக அனுப்பணும். அவுட்டாக. ஓகே, ரெடி? ஓகே, அப், அவுட். ஓகே, அங்கேயும் அவுட்டாக அனுப்பிடுங்க. லேடி செக்ஷனில் இல்லை. ரெடியா? ஹேண்ட்ஸ் டவுன், அவுட். கையை தூக்கணும். அப், ஹேண்ட்ஸ் டவுன், அப், ஹேண்ட்ஸ் அப், டவுன். அவுட்டாக அனுப்பிடுங்க. ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், hands down, hands up, hands down, hands up, hands down. கை போகவே இல்லை. அவுட்டா? கொஞ்சம் கரெக்டா? ரொம்ப ஓகே. Hands down, hands up,
ரெண்டு கை. Hands down, hands up, hands up. Okay, out. ठीक है. Out आना कर देना. Right. Down, hands up. Down, hands down, up. Okay. Hands up, hands down. Hands up, hands down. Hands up, hands down. Hands up, hands up. Up. Down, hands down. Up, hands up. Out. Hands down. Hands up, hands down. Hands up, hands down. Hands down. Out. Punjab. Kalish out, please. Hands up, down. Out. Ladies, pagana kita ladies. Kita pagana kita. Udah, saya dengar. Ladies check பண்ணி படுதா சரியா? Okay, right. Out ஆனாங்க அனுப்பிடுங்க. கொஞ்சம் கையை கீழாக்கனா out. Right, ரெடியா? ஓகே, கையை விடுங்க. விட்டீங்களா யாரும் இல்லை? ஓகே, எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. வீரம், பொறுமை, கான்சென்ட்ரேஷன் எல்லாம் வந்துட்டு. ஓகே, hands down, up, hands up, down, hands down, hands up, hands down, hands up, hands down, hands up. இப்போ ஸ்பீடா இப்போ கடைசி கேட்குறாங்க டஃப் கூட ஸ்பீடாக போகணும். ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக தான் அவுட் ஆகிடும். ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப், டவுன். நீங்கள் அவுட், நீங்கள் அவுட், டவுன். ரைட், ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன், அப், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், அப், ஹேண்ட்ஸ் அப். ஓகே, அவர் அவுட், ரைட்டாக கடை ஹேண்ட்ஸ் அப் இருக்குது. ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். ஓகே, ரெடி, டவுன். கை உடம்பு அடிச்சு கையாடல தப்பிடுங்க. ரைட், ஓகே. ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப். ஸ்பீடை கூட்டு வரும். ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். ஹாஃப் அவுட். இங்கே 3 பேர் அங்கே யாரும் இருக்கிறாங்களா? லேடிஸ் அவுட் இல்லை, லேடிஸ் அவுட். அப்போ இந்த 3 பேருக்கு பரிசு கொடுக்குறேன். ஓகே, ஆர்வமாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். அடுத்த போட்டியை நடத்துவதற்காக ₹70